Shiva 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 Shiva. வணக்கம். நாமக்கல் ஜோதிட நலவாழ்வு சங்க தலைவர் மற்றும் பொருளாளர் எல்லாருக்கும் என்னுடைய சக நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, இப்ப நம்ம ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம என்ன மீன் பண்றோம் அப்படின்னா, இந்த ஜாதகர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு லக்னத்துல பிறக்கிறாங்க. எல்லா ஜாதகமும் ஒரு குறிப்பிட்ட லக்னத்துல பிறக்கிறாங்க. இப்ப நம்ம பேசிக்காவே என்ன சொல்றோம் அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு கர்மா இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஜாதகத்துல பிறக்கிறாங்கன்னு சொல்றோம். இப்போ ஒரு லக்னம் இருக்குது அப்படின்னா, அவங்க ஒரு குறிப்பிட்ட கர்மானால தானே அந்த ஜாதகம் மேஷ லக்னத்துல பிறந்திருக்கோம், அந்த ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கோங்கிற மாதிரியான ஒரு அமைப்புல நம்ம ஏற்படுத்துறோம். இப்ப இந்த கர்மானுடைய அல்லது அந்த ஜாதகத்தினுடைய ரகசியங்கள் அல்லது சாபங்கள், கோபங்கள்ங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பிரசன்னத்துல பேசும் பொழுது, ஒரு லக்னத்துக்கு 8ஆம் பாவத்தை எடுத்து பலன் சொல்றாங்க. அந்த பாவம் வந்து அந்த லக்னத்துக்கான ரகசியம் அல்லது அவங்க ஏன் பிறந்தாங்க அப்படிங்கிற, அந்த லக்னத்துல ஏன் பிறந்தாங்கிறதுக்கான ஒரு விஷயங்கிறது அங்க மீன் பண்றோம். இப்ப பொதுவா நம்ம எடுத்துக்க போகும்போது என்ன சொல்றோம், மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். மேஷ லக்னம் அப்படின்னா 8ஆம் பாவம் விருச்சகமா அமையுது. இப்ப இந்த விருச்சகம் அப்படிங்கிறது விருச்சகத்தினுடைய காரகத்துவமும் செவ்வாயினுடைய காரகத்துவமும். இப்ப அவங்களுக்கு ஒரு இட பிரச்சனை, மேஷ லக்னம் அப்படின்னாலே அவங்களுக்கு சொத்து அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த சொத்து எதுல இருக்கும் அப்படின்னா ஒரு எல்லை பிரச்சனையாக மேக்சிமம் இருக்கும், அல்லது ஒரு சகோதரர்கிட்ட அவங்க பங்கீடு செய்யக்கூடியதுல ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரு செவ்வாய் விருச்சகத்துக்கு அப்படின்னா ஒரு காமம் சார்ந்த ஒரு பிரச்சனை அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஒரு தார பிரச்சனை, ஒரு 2 தாரம் உள்ளதோ அல்லது திருமணத்துல ஒரு பிரச்சனையோ, இந்த பிரச்சனைகள் வந்து பொதுவாக அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். இப்போ இந்த மேஷ லக்னத்துக்கு எப்படி 8ஆம் பாவத்தை எடுத்து நம்ம பலன் சொல்றோமோ, அதே மாதிரி 12 பாவகத்துக்கும் அதனுடைய 8ஆம் பாவம் தான் அதனுடைய பிறப்பிற்கான காரணம்னு சொல்றோம். இப்ப மேஷ லக்னத்துக்கு காலபுருஷனுக்கும் 2க்கும் ஒரே விருட்சகமாவே வந்துருது 8ஆம் பாவம். அதனால ரொம்ப தெளிவா நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம். இதுவே நம்ம ரிஷபத்துக்கு வரும் பொழுது பாத்தீங்கன்னா, காலபுருஷனுக்கு 9ஆம் பாவம், அதுக்கு 8ஆம் பாவமும் அமைஞ்சிடும். இப்ப காலபுருஷனுக்கு 9ஆம் பாவம்ங்கிறது தந்தையினுடைய தன்மை, ஒரு தர்ம நிலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட சொல்லுவோம். இந்த கான்செப்ட்ல இவங்களுக்கு 8ஆம் பாவமா வந்துடுறதுனால மேக்சிமம் ரிஷபத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு குரு அப்படிங்கிற ஒரு தன்மையும் தனுசு அப்படிங்கிற இன்னொரு தன்மையும் சேர்ந்து இயங்கும். அப்போ அவங்களுக்கு ரிஷபத்துல பிறந்தவங்களுக்கு மேக்சிமம் ஒரு தனிமை, ஒரு சிறு வயதிலேயே ஒரு தனிமையான ஒரு இடத்துல பெற்றோர் இல்லாம ஒரு ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதோ, அல்லது பெற்றோர் இல்லாத நிலையோ, அல்லது ஆதரவு இல்லாத நிலையோ, பெற்றோருடைய ஆதரவு இல்லாம அல்லது இன்னொருத்தருடைய ஆதரவுல வளர்றது, அந்த மாதிரியான விஷயங்கள். இப்ப நார்மலா நம்ம ஜாதகம் பார்க்கும்போது கிருஷ்ணரை சொல்றோம், கிருஷ்ணர் ரிஷபத்துல இருப்பாங்க, ஆனா அவங்க பெற்றோர் இல்லாம இன்னொரு இடத்துல வளர்றாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இவங்களுக்கு பிறப்பின் நோக்கமே அதுவாக அமையுது. அந்த சிறு வயதிலேயே அது அமையுது. இப்ப அந்த ரிஷபத்திலேயே பிறந்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, பெற்றோர் ஆதரவு இருக்காதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த பெற்றோர் ஆதரவு இருக்காதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அதே மாதிரி குருவினுடைய பொருளாதாரத்துல நம்மளுக்கு நிறைய சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும், அந்த பொருளாதாரத்தை கையகப்படுத்துறது அல்லது கையாள்ற தன்மை அப்படிங்கிற விஷயத்துல எல்லாத்தையும் நம்ம எந்த அளவுக்கு கேதர் பண்ணிக்கிறோம், எந்த அளவுக்கு சரி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய ரிஷப லக்னத்துக்கு பிறந்த எல்லாருமே வந்து இந்த விஷயம் அவங்களுக்கு நடக்கும். இப்ப இந்த மைனஸ் பாயிண்ட் என்னங்கிறது தான் ஒரு லக்னத்தினுடைய மைனஸ் பாயிண்ட். அதெல்லாம் அவங்களுக்கு வீக்கா இருக்கும். அந்த வீக்னஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த லக்னத்துல நம்ம ஈஸியாக அதை செயல்பாடுல செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம மீன் பண்றோம். இப்ப மிதுன லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்படின்னாலே அவங்களுக்கு 10ஆம் இடமே 8ஆம் இடமா வரும். இப்ப 10, 8 அப்படிங்க போகும்போது கர்மம் செய்யறதுக்கு ஒரு குழந்தையில ஒரு பிரச்சனை வந்துடும், அல்லது இவங்க கர்மம் செய்யறதுக்கே பிரச்சனையாகும். இவங்க தந்தை தாய்க்கு கர்மம் செய்யாம விட்டுருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இவங்களுக்கு கர்மம் செய்யறதுக்கு குழந்தை இருக்காது, இல்ல அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்துடும். இந்த தொழில் முறையில அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தொழில் விட்டு இன்னொரு தொழில் மாறுவாங்க. ஒரு தொழில்ல ஒரு பிரச்சனை இருக்கும், அதுவும் 10ஆம் பாவமே 8ஆம் பாவமா மாறுறதுனால இப்ப இந்த தொழில் பிரச்சனையும் இருக்கும், குழந்தை பிரச்சனையும் இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு அந்த தொழில் மூலியமா செய்யக்கூடிய ஃபர்ஸ்ட் ரொம்ப நாலேஜபிளா ஒரு தொழில் செய்வாங்க. அந்த தொழில் இவங்களுக்கு மைனஸ் ஆயிடும். இவங்க ரொம்ப கேஷுவலா ஒரு தொழில் செய்ய ஆரம்பிப்பாங்க, அதுல இவங்க பெரிய ஆள் ஆயிடுறாங்க. அதனால இவங்க தொழிலை ரொம்ப இலகுவா செய்யறதுக்கு பழகணும் மிதனத்துல உள்ளவங்க. அப்படி செஞ்சாங்கனாலே இவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்கும்.
அடுத்தது கடகம். கஷ்டப்பட்டு, அதாவது ஃபுல் நாலேஜ் இருக்கு எனக்கு, அதனால ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த விஷயத்த செய்யக்கூடாது. ரொம்ப இலகுவா, ஆமா, ஹெட்வெயிட்டோட செய்யக்கூடாது. ரொம்ப இலகுவா அந்த விஷயத்த செஞ்சீங்க அப்படின்னா மிதுனம் வந்து ரொம்ப ஈஸியா ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப கடகம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கடக ராசிக்கு கும்பம் வந்து 8ஆம் பாவமா அமைஞ்சது. இந்த கும்பத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்மலாவே கடகத்துக்கு ரொம்ப இயல்பா இலகுவான ஒரு மனநிலைமை இருக்கும். ஏதாவது ஒன்று விஷயத்த பிடிச்சா மட்டும்தான் அவங்களால செயல்பட முடியும். அவங்க தம்பி சொன்ன மாதிரி நண்டு அப்படிங்கிறது ஒரு இடத்துல அப்படி பிடிச்சுதான் அடுத்த இடத்துக்கு மூவ் ஆகும். இந்த விஷயம் என்னன்னா இன்னொருத்தங்களை நம்பி ஈஸியா ஏமாந்துருவாங்க. இது 11ஆம் பாவங்கிறது நண்பர்களையும் கூட்டமா இருக்கக்கூடிய நம்மளுடைய அமைப்புகளையும் சொல்ல முடியாது. அதனால கடகத்துக்கு 8ஆம் பாவமா கும்பம் வர்றதுனால ரொம்ப இயல்பா இருக்கக்கூடிய நண்பர்களை நம்பி ஏமாறக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு நிறைய இருக்குது. ஆமா, கூட இருக்கிற மனிதர்களை ஈஸியா ஏமாத்திடுவாங்க. இப்ப கடகலக்கணத்துக்கே வந்து பெரிய கோடீஸ்வரர் 2 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன ஒண்ணுன்னா இப்ப எப்படி இருக்கீங்க அப்படின்னா என்னுடைய சொத்துக்கள் தான் இருக்கு, ஆனா என்கிட்ட இல்லை. என்னுடைய மனைவி வச்சிருக்காங்க, பிள்ளைங்க வச்சிருக்காங்க, என்னுடைய மச்சான் வச்சிருக்காரு, எல்லாரையும் பினாமியா போட்டு நான் செஞ்சு வச்சிருக்கேன். ஆனா இப்ப என்ன ஒண்ணுன்னா ஏதாச்சும் ஒரு செலவுக்கு கூட அவங்கள்ட்ட எதிர்பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப என்ன ஒண்ணுன்னா எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். அந்த கடகம் வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அவங்கள மைனஸ் பண்ணி வச்சிருக்கோம். கூட இருக்கிறவங்க அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க இவங்களோட இலகன மனதை. அதே மாதிரி சிம்மம் வந்து காலபுருஷனுக்கு 12ஆம் பாவம், இவங்களுக்கு 8ஆவது. இப்போ காலபுருஷனுக்கு 12ஆம் பாவமான குரு அப்படிங்க போகும்போது என்னன்னா குருவை எப்பொழுதுமே இவங்க கையகப்படுத்தி வச்சிருக்கணும். சிம்ம லக்னம் தனியா இயங்கக்கூடாது. சிம்ம லக்னத்துக்கு என்ன பண்ணணும்னா இவங்க செகண்ட்ஸா மாறிக்கணும். சிம்ம லக்னம் அப்படின்னா இப்போ இவங்க ரஜினி மாதிரி. ரஜினி என்ன சொல்லுவாருன்னா எப்பொழுதுமே பாலச்சந்தர் தான் என்னோட குருநாதர், பாலச்சந்தர் தான் எப்பொழுதுமே எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வளர்ச்சி அடைஞ்சிட்டார். பாலச்சந்தர் ரொம்ப நார்மலா இருக்கக்கூடிய அமைப்புல அவரை விட 100 மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருந்தார் ரஜினிகாந்த். இப்போ நார்மலா என்னன்னா ஜெயலலிதா அம்மையார், இது வந்து லக்னம் இல்லை, அவங்க ராசியார். இருந்தாலும் அவங்க எம்ஜிஆர் எப்படி எந்த அளவுக்கு அவங்க உள்ள கொண்டு வந்தாங்களோ அந்த அளவுக்கு இவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்க. சிம்ம லக்னத்திலேயே இருக்கக்கூடிய இன்னொரு நபர்கள் நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய மைனஸ் ஆயிடும். வழக்கமாவே என்ன ஒண்ணுன்னா இது எதுவுமே என்னுடையது இல்ல, அதாவது வித்து தெரியாதவர்கள்ங்கிறான். சிம்மத்துல வித்தை எப்படி இருக்கும்னா சிங்கம் என்ன பண்ணும், எந்திரிச்சு நல்லா தூங்கும், எந்திரிச்சுன்னு கர்ஜனம் பண்ணும், வேற ஒண்ணுமே செய்யாது. கர்ஜனம் பண்ண உடனே அதனுடைய ஒய்ஃப், அத இன்னொரு பெண் சிங்கம் இருக்கு இல்லையா, அதுதான் போய் வேட்டையாடி சாப்பாடு கொண்டு வந்து உள்ள போடும். சாப்பிட்டு திருப்பி போய் உள்ள போய் தூங்கிடும். வேற எதுவுமே செய்ய, ஆமா இருக்கேன்னு மட்டும் காட்டிடும், வேற எதுவுமே செய்யாது. அப்போ அதுக்கு வித்தை இருக்காது. ஆனா கூட ஒரு ஆள் இருக்காரு இல்லையா, அதுவே அதுக்கு பலம். அப்ப அதை என்ன பண்ணணும்னா அது தன்னை 2ஆவதாக காட்டிக்கிட்டே இருக்கணும். சிம்மம் தன்னை 2ஆவதாக காட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதனுடைய வளர்ச்சி அதிகப்படியா போகும். எப்ப வந்து நான் தான் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாங்களோ அவங்க மைனஸ் ஆயிடுவாங்க. அதுதான் சிம்மத்தினுடைய மைனஸ் பாயிண்ட். அதை நம்ம பிளஸ்ஸா மாத்திக்கிறோம். இப்போ கன்னி இருக்கு இப்ப என்னது மேஷம் தான் அவங்களுக்கு 8ஆம் பாவமா வந்துடும். இப்போ மேஷம் வந்து மைனஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல என்ன சொல்றோம்னா மேஷம் தான் ஃபர்ஸ்ட்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட்னு சொல்ல போகும்போது எப்படி சொல்றோம்னா எதை எடுத்தாலும் முதல் விஷயத்த நம்ம முதல் விஷயமா செய்வாங்க. இப்ப கனி என்னன்னா ஒரு விஷயம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு இடம் அடிச்சு 2ஆவதா பேசுவாங்க, உடனே பேசுவாங்க, இடையில பேசுவாங்க. அந்த விஷயத்த வந்து இவங்க கம்மி பண்ணிட்டு இவங்களை என்ன பண்ணணும்னா செகண்ட்ஸ் தான் இவங்களுக்கு வெற்றி தரும். இப்போ ஒருத்தர் ஒரு தொழில் இழந்திருக்காரு, தொழில் வந்து மூட போறாரு அப்படின்னா அந்த தொழிலை வாங்கி இவங்க செய்யும் பொழுது இவங்க பெரிய அளவுல வளருவாங்க. கன்னியை பொறுத்த அளவுக்கு எப்பொழுதுமே செகண்ட்ஸ் வந்து இவங்களுக்கு ரொம்ப நன்மையை தரும். ஏன்னா மேஷ லக்னம் தான் இவங்களுக்கு 8ஆம் மாறிடுது, 3 8ஆம் செவ்வாயே வர்றதுனால இவங்க ஒரு செகண்ட்ஸான ஒரு பொருளை செய்ய போகும்போது ரொம்ப ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நார்மலாவே வந்துட்டு துலா லக்னத்துக்கு 2ஆம் இடம் வந்து ரிஷபமா வருது. இந்த ரிஷபம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டோம்னா தன வருவாயை சொல்லுது. இவங்க கேஷ் ஹேண்டிலிங் இவங்க வச்சுக்கவே கூடாது, அதுக்கு தனியா ஒரு நபரை வச்சுக்கணும், அல்லது குடும்பத்துல இருக்கக்கூடிய யாராச்சும் ஒருத்தரை வச்சுதான் அவங்க கேஷ் ஹேண்ட்லிங் செய்யணும். அதே மாதிரி நான் வந்து தொழில் செய்ய போகும்போது சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடாது. இவங்களுக்கு 2ஆம் பாவமே 8ஆம் பாவமா வந்துடும்.
அதனால சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யாம இவங்க தனித்துவமான தொழில் செஞ்சாங்கன்னா ரொம்ப ஈஸியாக அதுல மேன்மை அடைஞ்சிருவாங்க. அதே மாதிரி விருச்சிக லக்னம், விருச்சிக லக்னத்துக்கு 3 குடையவனா 8 குடையவனா வருவான். அவனே புதனா வர்றான். அந்த புதன் அப்ப 8 குடையவனா வர்றதுனாலையும் அந்த விருச்சிகத்திலேயே புதன் நட்சத்திரமும் இருக்கிறதுனாலையும் இவங்க அவங்களுடைய கம்யூனிகேஷன் தொடர்பு செய்ய போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு விஷயத்த கம்யூனிகேஷன் பண்ணணும். இவங்க ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்ணுவாங்க, ஆனா அது தவறுதலாக புரிந்து கொள்ளும். 3 8 குடையவனாவ புதன் வந்துடும். ஏன்னா 8ஆம் இடம் இவங்களுக்கு 3ஆம் இடம், காலபுருஷனுக்கு 3ஆம் இடம். அதனால அந்த மாதிரி தவறுதலான கம்யூனிகேஷன் வந்துருங்கிறதுனால கம்யூனிகேஷன்ல மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது. தனுசு வந்து என்னன்னா சந்திரன் வந்து 8ஆம் பாவமா வந்துடும். இப்பொழுது தனுசு என்ன பண்ணணும்னா கூட ஒருத்தரை எப்பொழுதுமே கையில வச்சிடணும். மேக்சிமம் அது வந்து சிறு வயதுல இருந்தே படித்த அல்லது கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு அவரை எப்பொழுதுமே கையில வச்சிடணும். இந்த தனுசு லக்னம் அந்த கூட இருக்கிற ஃப்ரெண்டோட எப்ப அவங்க இயங்குறாங்களோ அப்ப எல்லாமே அவங்களுக்கு வளர்ச்சி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப வந்து சந்திரன் வந்து தனிமைங்கிற ஒரு இது காரகத்துவம் இருக்கு. அந்த தனிமைங்கிற காரகத்துவத்தை ஒழிக்கிறதுனாலதான் நம்ம சிறு வயதுல இருந்து ஒரு ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தர் இருக்காரோ அவரை நம்ம கூடயே வச்சிருந்தோம் அப்படின்னா தனுசு லக்னம் ஜெயிக்கும். இது எல்லாமே இந்த லக்னங்கள் எல்லாமே என்ன ஒண்ணுன்னா அந்த இடத்துல அந்த ஜாதகர் ஜெயிக்கிறதுக்கான விஷயங்கள் அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கோம். இப்ப 10ஆம் இடத்துல மகரம் வந்து நார்மலாவே என்ன சொல்லுவாங்க, சனியுடைய நட்சத்திரம் 2 குடையவனும் சனியாவே வர்றான். இங்க 8ஆம் இடத்துல சூரியன் சம்பந்தப்படுறதுனால இவங்க ரொம்ப எலாபரேட்டா செலவு செய்வாங்க. ஆனா அது எங்க செலவு செய்வாங்கன்னா இவருக்கு ரொம்ப பிடித்தமான இடத்துல மட்டும்தான் செய்வாங்க. ஆனா மகர லக்னத்தை நீங்க பக்கத்துல நெருங்கி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய கஞ்சனா இருப்பாங்க. ஆனா செலவு செய்ய போகும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா 100 ரூபாய் கணக்கு பார்த்துட்டு இருப்பாரு. அடுத்த இடத்துல பாத்தீங்கன்னா 30,000க்கு ஒரு செலவு செய்வார். என்னடா 100 ரூபாய் கணக்கு பார்த்தாரு அவர் கஞ்சம் போல இருக்குன்னா அப்படி கிடையாது. அவருக்குன்னு கௌரவத்தை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம, அதாவது சூரியனுடைய அந்த கௌரவத்தை விட்டு கொடுக்காம செய்வார். அதை ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணிக்கணும். அவங்க பண விஷயத்திலையும் சரி, கௌரவத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்தை தவிர மீதி எல்லா இடத்துலையும் பார்க்க கூடாது. அவங்க மேக்சிமம் வந்து கௌரவத்தை வந்து எல்லா இடத்துலையும் பார்ப்பாங்க. அப்படி எல்லா இடத்துலையும் பார்க்காம குறிப்பிட்ட இடத்துல மட்டும் பார்த்தாங்க அப்படின்னா அந்த லக்னம் ஜெயிக்கும். அதுதான் மெயினானது. கும்ப லக்னத்துக்கு கன்னி 6ஆம் 8ஆம் வந்துடும். இப்போ கன்னி 8ஆம் வர்றதுனால என்ன பண்ணா இவங்க நல்லா சாப்பிடுவாங்க. கும்பத்தை பொறுத்த அளவுக்கு சாப்பாடு பிரியர். இவங்கள்ட்ட ஒரு அட்ரஸ் கேட்கணும்னா கூட எப்படி கேட்கலாம்னா இந்த ஹோட்டல் பக்கத்துல இருக்குமே அந்த இடம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஈஸியா சொல்லிடுவாங்க. அட்ரஸ் சொல்லும் பொழுதும் ஒரு ஹோட்டல் பேரையோ உணவகம் பேரையோ சொல்லி அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்குன்னு அங்க போங்கன்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு வந்து கும்பம் வந்து உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப ரொம்ப வீரியமா இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஃபுட் பாய்சன் தான் ரொம்ப முக்கியம். ஃபுட் பாய்சன் ஏற்படாம உணவு பழக்க வழக்கத்துல ரொம்ப கரெக்டா வச்சிருந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய எல்லா விதமான விஷயமும் ஈஸியாக ஹேண்டில் செய்யலாம். மீனத்துக்கு வந்து 8ஆம் இடம் வந்து காலபுருஷ 7ஆம் இடம் துலாம வந்துடும். அதனால மீனம் எப்பொழுதுமே என்ன ஒண்ணுன்னா பயன்படாத ராசின்னே ஒரு கேபில ஒரு ரூல் சொல்றான். மீனத்துல ஒரு கிரகம் இருந்து திசை புத்தி நடந்துச்சுன்னா அது யாருக்குமே பயன்படாம போயிடும் அப்படின்னு. அந்த மாதிரியான பயன்படாத ராசிங்கிறதுனால அது 7ஆம் பாவத்தோட என்ன பண்ணும்னா குடும்பத்துக்காகவே சில விஷயங்களை செஞ்சிருவாங்க. இந்த குடும்பத்துக்காக செஞ்சுட்டு கடைசியில என்னன்னா இவர் குடும்பத்துக்காக வாழ்ந்தாரு, அண்ணனுக்கு செஞ்சேன், தம்பிக்கு செஞ்சேன், மாமனுக்கு செஞ்சேன்னு சொல்லி குடும்பத்துக்காக செஞ்ச நிறைய விஷயங்களை மீன லக்ன ஆளுங்க செஞ்சிருப்பாங்க. ஆனா அதனால எந்த யூஸும் கிடைக்காது. நம்மளுக்கு கூட இருக்கிற ஆளுங்க தான் ஒரு மைனஸ்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு நம்மளுக்கும் ஒரு பாதுகாப்பா இருந்தோம் அப்படின்னா மீன லக்னம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் இப்போதைக்கு உள்ளது. 12 லக்னத்துக்கு சொல்லியிருக்கோம். இது வந்து இந்த லக்னக்காரர்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. நன்றி.